இன்றைக்கி நாள் வந்து 556. இன்றைக்கி டே வந்து 10 கிலோமீட்டர்லாம் வந்து முடிச்சிருந்தோம். அண்ட் இன்றைக்கி கால் வலினால் கொஞ்சம் ரிக்கவரி இதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பண்ணோன்னு வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஸோ மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதிய விஷயம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னன்னா, நான் இது வரைக்கும் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன், தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்க மாட்டேன். ஸோ இன்னிலேருந்து புது டாஸ்க் வந்து 3 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாள் குடிக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சன் பாத் எடுத்துட்டு நம்ம உடம்பை வந்து ஆக்சுவலாக டிசிப்ளின் க்ளீனிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் ஆக போகிறோம். ஆயில் பாத்து, நெயில் கட்டிங் அண்ட் தண்ணி வந்து 3 லிட்டர் வச்சு குடிக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஐஸ் கொஞ்சம் வந்து காலில் ஒத்தலாம் போட போகிறோம். ரீசன் வந்து 2 நாளாக ரொம்ப ஹார்டாக ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ரிகவரி தேவை இருக்குது, லைட்டாக பெயின் இருக்குது காலுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஐஸ் ஓர வைக்கல, வச்சுட்டு டெய்லி வந்து இது பண்ண போகிறேன். சேர்த்து இன்ஜுரியெல்லாம் சொல்லாக்காதீங்க. என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த பொண்ணு வந்து 4-5 மாதம் ஆகுது. ஜஸ்ட் சின்ன ஒரு விஷயம் தான், ஒரு கல் பட்டு தானது. நான் டெய்லி ஓடிட்டே இருக்கிறதுனால இது வரைக்கும் அது குணமாகவே இல்லை. அது டெய்லி பிஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அது மாதிரி நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம காலை மெயின்டைன் பண்ண முடியும். இன்ஜுரி இல்லாமல் வர பாருங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்து குத்தி போட்டிக்காதீங்க. தன்னாலே போயிடும். குத்தி போட்டு தேவையில்லாமல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர வச்சிடாதீங்க. ரிக்கருக்கு திருப்பரப்பு போகலான்னு நினச்சோம். பட்டு டைம் இல்லாதனால பக்கத்தில் இருந்த ஒரு வாய்க்கால் போயிருந்தோம். ஆனால் அங்கே தண்ணி இருக்குன்னு நினச்சி தண்ணியும் இல்லை. பேச பாருங்க. இதை நம்ம ரிலாக்ஸேஷனுக்கு குடிக்க வந்தோம். தண்ணி கம்மியாக இருக்கு. ஆனால் மழை டைமில் வேறு லெவலில் இருக்கும்.